Good evening, praise Lord. Welcome to this video. ஸோ உண்மை சொல்ல போனால் ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளை அதாவது ஒரு இஸ்ரவேலர் அப்படின்னாக்கா அவங்க எகிப்தில் வாழவே முடியாது. ஒன்று எகிப்தியர் அதான் இவங்களை அடித்து நொறுக்குவாங்க, சந்ததியாக அழிக்கணும்னு பார்த்துருவாங்க. இந்தியன் போய் பாகிஸ்தானில் வாழ நினைக்கிறது போல தான். ஸோ அவங்க நம்ம சொந்தக்காரங்களே இருந்தால் கூட இஸ்ரேலின்னா வேறு தான், ஈஜிப்சியன்னா வேறு தான். அம்மாவாகவே கூட இருக்கலாம், அண்ணனாகவே கூட இருக்கலாம், யாராக இருந்தாலும், ஹஸ்பண்டாக கூட இருந்தாலும் இதே ரூல்ஸ் தான். இஜிப்சியன் இஸ்ரேலிய வெறுப்பான். மேய்ப்பரை அவங்க கூட சாப்பிடக்கூட மாட்டாங்க இஜிப்சியன்ஸ். இது எங்கள் பாஸ்டர் சுந்தர்ராஜ் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ தான் எனக்கு புரியுது எவ்வளோ பெரிய டேஞ்சர்லேருந்து நான் தப்பிச்சு கர்த்தருடைய கரத்தில் காணப்படுறேன் அப்படிங்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க, இதுமாரி பப்ளிக் கூட பேசும்போது டிரைவர்ஸ் அவங்களாம் வராங்க பார்த்தீங்களா, அதுமாரி ஏன் நீங்கள் தனியாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படியெல்லாம் அவங்க கேட்பாங்க. இதுதான் நான் பதிலாக சொல்வேன். நேரத்தில் அதான் நம்ம பதில் சொல்லாமல் கோவப்படக்கூடிய சூழ்நிலை கூட வரும். ஆனால் நான் ஆஸ் எ டீச்சர் நான் அவங்களுக்கு பொறுமையாக நான் பதில் சொல்கிறது என்னுடைய வழக்கம். ஸோ ஐ எக்ஸ்பிளைன் டு தம் இதுமாரி நான் ஒரு இந்தியன் எப்படி ஒரு எனிமி நாடான பாகிஸ்தானில் போய் பிழைக்க முடியாதோ அதே மாதிரி தான் நானும் எதிரி நாட்டில் வாழ்க்கப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என்னுடைய தாயார், என்னுடைய ஆன்டிஸ் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஸோ பார்ட்லி தேர் இஸ்ரேலிஸ். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான நாலேஜ் எப்படி பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறது அது ஒரு விசேஷமான வாழ்க்கைன்றது அவங்களுக்கு தெரியலையா. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களும் எகிப்தியரை போலவே அவங்களும் எகிப்தியர் இஸ்ரேலியருக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, சுடுசொல், சவுக்கடி, அடிபதை, வேலை இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இது மாதிரி தான் சில இஸ்ரேலியர்னு பேர் பெற்றவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் தனியாக இருக்க வேண்டி இருக்குது அப்படி சொல்லிட்டு சில பப்ளிக் என்ன கொஷின் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். சில சமயம் நான் பாதுகாப்பு வேண்டி கவர்மெண்ட்க்கு கூட நான் எழுதி லெட்டர் போட்டிருக்கேன், அதெல்லாம் செஞ்சுருக்கேன் சொல்ல விரும்புகிறேன்.